வட்டார மொழிகள் எல்லாம் அசிங்கமாகவோ அல்லது கேவலமாகவோ அல்லது மட்டமாகவோ அல்லது ஒரு கோணத்திலேயோ அது கீழ்மைப்படுத்துகிற மாதிரியாவோ ஏன் பார்க்கப்படுகிறது? பொதுவாக மனிதனுடைய சைக்காலஜி, மனிதன்னா எப்படி இருப்பான்? ரெண்டு மனிதன் பேசினான்னா அங்கே நடுவில் சர்வாதிகாரம் எழும். ரெண்டு பேர் பேசும்போது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒருத்தனை யாருன்னா நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவான் மறைமுகமாக. எதுவானாலும் எந்த ரெண்டு மனிதனாக இருந்தாலும் ரெண்டு பேர் பேசினா அதில் ஒருத்தர் தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லுவார். இதில் ஒரு ஞானி யோகின்றவன் மட்டும்தான் எதிராளி நீ பெரியாள் தான் அப்படின்னு ஒத்துக்குன்னு பேசிட்டு இருப்பார். மேக்சிமம் மனிதர்கள் ஒரு 80 பேர் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டி தான் இருக்கும், நீயா நானான்ட்டு. இவர்கள் போட்டி போகிறதுக்கு பல காரணங்களை எடுத்துப்பாங்க. உன் மூக்கு சரியில்லை, உன் கண்ணு சரியில்லை, உன் வாய் சரியில்லை, உன் பல்லு சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் போய் உன் பேச்சு சரியில்லை, உன் நடத்தை சரியில்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒரு வேலையாக வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய குறைபாடுகளை சொல்லி நான் உன்னை விட நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த வட்டார மொழிகள்லாம் அங்கங்கே பேசினுக்கும் போது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்களை வளர்க்காதவங்கன்னு தான் சொல்கிறேன் நான், இல்லை குழந்தைங்களை கவனிக்காதவங்க. குழந்தைகள் தப்பு தப்பாக பேசும், அழகாக இருக்கும். நானுக்கு அப்படின்னும், மச்சி அப்படின்னும், அப்பாவை ஒழுக்கமாக சொல்ல பா அப்படின்னு இருக்கும், அத்தி கூட இத்த அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து அழகு. நீங்கள் இன்னொருத்தர் வெறுப்பாக பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் பேசுறதுலாம் அசிங்கமாக தெரியும். இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தர் அண்ணன் கூப்பிட்றாரு, இங்கேன்னு போட்டு பேசுகிறாருன்னா அது ஒரு அழகு. திருநெல்வேலியில் போனாக்கா ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா அது ஒரு அழகு. நிறைய வார்த்தைகளை ஒழுங்காகவே உச்சரிக்க மாட்டாங்க. இப்போ ஆம்பளை கூட வாடி பண்ணி கூடுவாங்க. அங்கே திருநெல்வேலிக்கு போட்டிங்கன்னா ஆம்பளை கூட என்னடி பண்ணுற அப்படின்னுவாங்க. ஒன்று நம்மளை மீசெல்லாம் எடுத்துகிட்டு முளை கட்டி முடியுமா என்ன? வட்டார மொழின்றது ஒரு அழகாக எப்போ பார்க்க தெரியும் அப்படின்னா பார்த்தா. ஆனால் மனிதன் கேவலமான சிந்தனை உள்ளவன், அடுத்தவங்களை மட்டமாக பார்க்கறது ஒரு வேலையை வச்சு நிற்பான். அதுக்கு எதனா ஒன்று காரணம் சொல்லுவான். எவ்வளோ பச்சிலன்னு கேட்பான், 10வது அவள் தானா அப்படின்னுவான். 10வது பட்சத்து நம்ம பெருமையாக நினச்சிருந்துருப்போம். அவங்ககிட்ட போய் சொன்னோன்னே அவன் ஒரு கேவலமாக வார்த்தை சொல்லுவான், அவ்வளோதானே அப்படின்னும். நமக்கு அது நம்ம இது வேஸ்ட்டு கொடுக்குது நம்ம அப்படின்னு. நம்மளோட கம்மியாக பச்சவங்களாம் நம்மளோட பெரியாளாக இருப்பாங்க, ஏன் அவரை விட பெரியாளாக கூட இருப்பாங்க, அவரோட சாதிச்சவங்களாகவும் இருப்பாங்க. இதுமாதிரி எதனா ஒரு காரணத்தில் குறைகிற மாதிரியே வட்டார மொழியையும் உங்களை வச்சு சென்னை பாஷை பேசுகிறாரு, நான் சென்னையில் பேசுகிறேன் நான் புரிகிற மாதிரி பேசுகிறாரா இல்லையா? அப்படிலாம் இல்லை. இப்போ கதைப்போமான்றது ஒரு நல்லா இருந்ததுக்காக நிறைய பேர் கதைப்போமான்னு பாட்டெலாம் வர இட்டாங்க. வட்டார வழக்கில் பாட்டுங்கிறதெல்லாம் உண்டு. அதனால் உங்களை நீங்கள் மதிப்பாக வச்சுக்காத வரைக்கும் மற்றவங்க எப்படின்னா அசிங்கமாக பேசுவாங்க. அதனால் உங்கள் மொழி தமிழ் மொழி, அதில் வட்டார வழக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய மொழிகளை வளர்த்த மொழி தமிழ் மொழி. அதனால் தமிழில் மட்டும்தான் நிறைய ஆப்ஷனபிள் இருக்கும். ஒரே விஷயம் சூரியன்லாம், பருதின்லாம், ஞாயிறுலாம், நிறைய வார்த்தைங்க சொல்லலாம். இது வரைக்கும் கேள்விப்படாத புதுசாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஆதவன்னு சொல்லலாம், ஆத்தின்னு சொல்லலாம், அடி ஆத்தி அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் தமிழுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. அதனால் வட்டார வழக்கெல்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்கள் சிரிச்சுக்கோங்க, அவ்வளோதான்.